ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம சவுல் ராஜாவானதையும் அவன் சரியாக யுத்தம் செய்யாததுனால அவனுடைய ராஜ்ய பதவியை அவன் இழந்து போனதை நம்ம பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் சவுலுக்கு பதிலாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம். சரி, இந்த வாரம் நம்ம தாவீதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தாவீது என்ன பண்ணுறான்னா, ஒரு ஆடு மேய்ப்பவன். அவனுடைய பேர் ஷெப்பர்ட் பாய். என்ன பாய்? ஷெப்பர்ட் பாய். அவன்கிட்ட நிறைய ஆடுகள் இருந்தது. ஆடுகள் ஒவ்வொன்றையும் கவனமாக அப்படியே மேய்ப்பான். ரெண்டாவது, அதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆடுக்கு பேரும் அப்படியே அந்த தாவீதுக்கு குரல் மே அப்படின்னு சொன்னோன்னா எல்லா ஆடுகளும் தாவீதுட்டு வந்துடும். அவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுருந்தான். அதுக்கப்புறம் எல்லா ஆடுகளுக்கும் நல்ல தழை புல் எல்லாம் சரியாக போட்டு அதை கவனித்து வந்துட்டே இருந்தான். ரெண்டாவது, ஓடுற தண்ணியில் அந்த ஆட்டுக்கு என்ன பண்ண மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான். ஏன்னா தண்ணி ஸ்பீடாக போயிட்டு இருந்துன்னு சொன்னால் ஆடுகளால் என்ன பண்ண முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. அதனால குளம் குட்டைகளில் தான் அவன் என்ன பண்ணுவான், தண்ணி கொடுப்பான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட எப்பவும் ஒரு தோல் பை வச்சுருந்தான், ஒரு உண்டிக்கோல் வச்சுருந்தான், அதுக்கப்புறம் ஒரு தடி வச்சுருந்தான். என்னெல்லாம் வச்சுருந்தான்? ஒரு தோல் பை, அப்புறம் அந்த தோல் பையில் அவனுக்கு வேண்டிய உணவை வச்சுருந்தான், அதுக்கப்புறம் ஒரு உண்டிக்கோல் வச்சுருந்தான், அதுக்கப்புறம் ஒரு கொம்பு வச்சுருந்தான். இதை வச்சு ஆடுகளை நல்லா மேய்த்துட்டே வந்தான். இந்த ஆடுகள் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கும்போது அவன் சுரமண்டலம் வாசிப்பான். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்படி அடுத்த நாள் அவன் ஆடு மேய்க்கும் போது திடீர்னு ஒரு சிங்கம் வந்தது. அப்படியே பார்த்தா, என்னடா அந்த சிங்கம் வருதே, இப்போ நம்ம ஆடை எப்படியாவது அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருமே அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கும் போதே ஒரு சிங்கம் ஓடி வந்து ஒரு ஆட்டை பிடிக்கவும் ஓடி போய் இயேசுவின் நாமத்தில் அந்த சிங்கத்தை அப்படியே வாயை, ஒரு ஆட்டுடைய வாயை கிழிக்கிறது போல அப்படியே அந்த சிங்கத்தை என்ன பண்ணிட்டான், கொண்டுட்டான். தம்பி தங்கச்சி, இது அவருடைய பலன் நினைக்கிறீங்களா? இல்லை, ஏசப்பா அவனுக்கு கொடுத்த பலன். ஒரு நாள் இப்படி தான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அப்படியே கரடி வருது. கரடியை பார்த்தோன்னே அவன் ஒரு நாய் கூட வச்சுருந்தான். அந்த நாய் குலைக்குது. நாய் குலைச்சோடனே தாவீது உஷாராயிட்டான். எப்படியாவது என்னை கரடி வந்து நம்ம ஆடை பிடிக்க போகுதுன்னு அவன் நினைக்கவும் ஓடி வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்கவும் அந்த கரடியும் கொண்டு போட்டான். பாரு தம்பி தங்கச்சி, ஒரு சிங்கத்தை கொண்டு போட்டான், ஒரு கரடியை கொண்டு போட்டான். அது மாத்திரம் இல்லை, இவன் சும்மா இருக்கும்போது அந்த உண்டிகோல் வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவான். அதாவது குறி பார்ப்போன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அந்த உண்டிகோல் வச்சுலாம் நல்லா குறி பார்த்து அப்படியே சந்தோஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தான், ஆடுகளை மேய்ச்சி அப்படியே வழி நடத்திட்டு வந்துட்டே இருந்தான். சரி தம்பி தங்கச்சி, இப்படி ஆடுகளை மேய்த்துட்டு அவன் ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவான், சுரமண்டலம் வாசிப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த சங்கீதம் எழுதுறதுல பாடுறதுல. நம்ம பைபிளில் 150 சங்கீதம் இருக்குதுல்ல, இதெல்லாம் யார் எழுதுனாங்கன்னா இந்த தாவீது தான். அதில் ரொம்ப விசேஷித்த சங்கீதம் 23. எல்லா பிள்ளைகளுக்கும் வீட்டில் டேடி மம்மி கற்றுக் கொடுப்பாங்க. சர்ச்சுக்கு போகும்போது சண்டே ஸ்கூல்ல எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்கல்ல. அந்த வேத வசனம் என்ன சொல்லுது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறல்ல ஏசப்பா தான் நமக்கு மேய்ப்பர். நம்ம யாரு அவங்களுக்கு? ஆடு இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷிக்கிறாரு, தூதர்கள் கொண்ட காவல் வைக்கிறாரு. போகும்போதும் வரும்போதும் நம்மளை பத்திரமா பாதுகாத்து, நமக்கு அந்த சத்துரு வரும்போது சோதனை வரும்போதெல்லாம் நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர் தான். அந்த சங்கீதம் 23 தாவீது அடிக்கடி பாட்டாக பாடுவான். அப்புறம் மனப்பாடமாக பண்ணி வச்சுருந்தான். நம்மளும் அந்த வசனத்தை சொல்லலாமா தம்பி தங்கச்சி? நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குல்ல. சங்கீதம் 23 எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் என்னோட சேர்ந்து எல்லாரும் சொல்கிறீங்களா? நான் சொல்லும்போது நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க, சரியா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரின் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23 1 முதல்
6. எல்லா குட்டீஸும் என்னோடு சேர்ந்து சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு தட்டிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ உங்கள் டேடி மம்மி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. பாரு என் பிள்ளை சங்கீதம் 23 அப்படியே பாராமல் சொல்லிட்டான்னு. இதோட விடக்கூடாது தம்பி தங்கச்சி. ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 1, 2, 3லேருந்து ஒவ்வொரு நாளும் 2 வசனமாக நீங்கள் பாராமல் படித்து டேடி மம்மிகிட்ட சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி குட்டீஸ், இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. மறுபடியும் சொல்லலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. ஜெபம் பண்ணலாமா? கண்ணமுடைய கை கூப்புவோமா? அன்புள்ள இயேசப்பா, தாவீதை போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேத வசனத்தில் 2 வசனங்களை படித்து மனப்பாடம் செய்ய கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், மீண்டும் வேறொரு கதையுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.